இந்த எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்க கிரவுண்ட்ல இதெல்லாம் போயிருக்கீங்க இல்லையா, ஹங் அசம்பிளி அப்படின்றது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? எய்தர் அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஹங் அசம்பிளிக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 25 to 30% தான் நான் பார்க்குறேன். இப்போ 100 விழுக்காடில் எது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 விழுக்காடு எந்த ஒரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லாமல் தனிப்பெரும்பான்மை கிடைக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அதுனா இன்னும் கொஞ்சம் கோடிட்டுக்கு அப்படின்னா திமுக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா தக்க வைக்கிறது என்றால் குறைந்த வாக்கு சதவீதத்தில் தக்க வைப்பாங்க. மேபி ஒரு 120 to 130 அதுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு. அதாவது தனிப்பட்ட திமுக சொல்றீங்க? இல்லை, திமுக கூட்டணி, நான் ரெண்டுமே கூட்டணி தான் சொல்கிறேன். இதே பாஜக அது அதிமுக வருது அப்படின்னா அவங்க ஒரு 10-15 சீட்டு திமுகவோட கூட வாங்கி அந்த இடத்துக்கு போகும். திமுகவோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கும். அது என்னன்னா நமக்கு வந்து இந்த ஒப்போசிஷன் யூனிட்டி இண்டெக்ஸாக இல்லை, அதனால தான் வந்து அதிமுக ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பில் வரல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு எதிர்கட்சி. ஏன்னா எதிர்வாக்குகளை விஜய் பிரிக்கிறாங்க. இப்போ அதிமுக அதை மீறி தான் வரணும். அதிமுக ஜெயிக்குதுன்னா உதயசூரியனையும் விசிலையும் தாண்டி ஜெயிக்கணும், கஷ்டமானது. பட் என்ன அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகம், அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது அது மேலே கோபம் இருக்காது. திமுக மேலே கோபம் இருக்கலாம், ஆனால் அதிமுக மேலே கோபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது 5 வருஷம் பார்த்தாச்சு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பார்க்கும்போது அதிமுக கூட்டணி நல்லா ஜெல்லாயிருக்கு. அமமுக வருகையாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அது வந்து ஜெல்லாயிருக்கு. ஆனால் அந்த சைடில் திமுக கூட்டணியில் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக ஜெல்லாகும். அதனால அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு அங்கே போகல. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண அந்த ரிசல்ட்டை திருப்பி அவங்களால கொடுக்க முடியாது 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு. அதுதான் யதார்த்தம். இவங்க சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில் ஏற்றிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு போன வாட்டி 150 வந்தாங்க, 133 வந்தாங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 160 கிட்ட 150 பெறுவாங்க. நான் அதில் கான்ஃபிடண்டாக இருக்கேன்னா சொல்லிக்கலாம். ப்ரோ இன்கமன்சி, இந்த பெனிஃபிஷியரி அது வந்து பெருசா அதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஆட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு திமுக கூட அவ்வளோ நல்ல பேர்லாம் கிடையாது. நம்ம சொல்லலாம் 1000 ரூபாய் கொடுத்துறாங்க அதுக்குன்ட்டுன்னு. இந்த கட்சி கட்டமைப்பு ஒரு சிலர் இருக்கிற நான் அவ்வளோ நல்ல பேர் இருக்குன்னா தான் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். 180 அப்படின்றது அதெல்லாம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. இதை செய்யலைன்னா போயிடும் ஆட்சி. அதே நம்ம பண்ணிக்கணும். ஏன் அதிமுக போன வாட்டி எல்லாம் தானே பண்ணி வச்சாங்க, என்னாச்சு ஆட்சி போயிடுச்சா? எதுக்கு தோக்குறாங்க? அதான் 5 வருஷம் கழிச்சு சம்டைம்ஸ் பப்ளிக்கு போதும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க எங்களுக்கு தெரியுன்ற அந்த முடிவுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு என்ன காரணம்? விஜய் ஒண்டி காரணம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற கோவம், வெறுப்பு, அதுவும் ஒரு காரணம். அதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.